இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில எந்த ஒரு மோதல் தாக்குதல் எதுவும் பார்த்தீங்கன்னா நடக்கவில்லை. ஆனால் அதுக்கு மாறாக ராஜதந்திர போர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. அப்படி என்ன ராஜதந்திரம் அப்படின்னு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியஸ்தனம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு மாறாக இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஈரான் திறக்கிறதுக்கு ஒரு புதிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தையில முன்னாடி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுத திட்டத்தை குறித்த பேச்சுவார்த்தையை அதை வச்சுதான் இந்த பேச்சுவார்த்தைங்கிறதே நம்ம பேசணும் அப்படின்னு இப்போ இந்த ஈரான் ஒரு நிபந்தனையை முன் வச்சிருந்தாங்களே, அதை பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து நிராகரிச்சிருக்காங்க. இதனால நம்ம பாகிஸ்தான்ல நடக்கவிருந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருல்ல, அவரும் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிடிமானமா இருக்காரு அவரும். அதுக்கப்புறம் இந்த போர்ல அமெரிக்காவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்டா 11 அமெரிக்க தளங்களை பார்த்தீங்கன்னா ஈரான் ஏவுகணைகளை கொண்டு ஈரான் சைடிலிருந்து அவங்க தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 13 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்களே, அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த போரில் உயிருங்கிறது இழந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 400க்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த போரால் காயம்ங்கிறது அடைஞ்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து இந்த போருக்கு சம்மந்தமே இல்லாமல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருந்த போரில் இவங்க தேவையில்லாமல் நடுவில் பூந்து இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா $5 மில்லியன் பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து சேதம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு அமெரிக்கா. இப்போதைக்கு நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஆனால் மீண்டும் போர் தொடங்குமா இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற இந்த எண்ணெயோட விலை பார்த்தீங்கன்னா உச்சத்திலே இருக்குமா, அப்படி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்போ தான் நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டங்கிறது இப்போ தீட்டி வச்சிருக்காங்க. அவங்க என்ன புதிய திட்டம் தீட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த பாகிஸ்தான் மத்தியஸ்தனம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களே, இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு புதிய அவங்க சைட்லேருந்து அவங்க ஒரு முன்மொழியை பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு இப்போவே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தையும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரணும். இன்கேஸ் அவங்க நாங்கள் சொன்ன இந்த ஒப்பந்தத்தை அவங்க நிறைவேற்றினாங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இந்த உலக எண்ணெய் வர்த்தகத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மேக்சிமம் அந்த வர்த்தகம் இந்த எண்ணெய் வர்த்தகம் இருந்து இந்த ஹர்முஸ் கால்வாய் வழியாக தான் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் மீண்டும் திறப்போம் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து அவங்க உறுதிங்கிறது இப்போ தந்திருக்காங்க. ஆனால் ஈரான் இப்போ அவங்க வச்ச அந்த முன்மொழிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் எப்படி தோணும், சரி இவங்க அமெரிக்கா சைட்லேருந்து இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லதானே நடப்போகுது அப்படின்னு தோணும். ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னா ஈரானு இந்த அணு ஆயுத திட்டம் குறித்த சர்ச்சைக்குரிய இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா பேச விடாமல் இப்போ அமெரிக்காவை பற்றி இப்போ இந்த அணு ஆயுத திட்டம் இருக்குல்ல, இதை பற்றி பேச வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்மொழியை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சில சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு நியூஸுங்கிறது கிடச்சிச்சு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் சைடு தான் அவங்க சொல்லிட்டாங்க. இதில் நம்ம அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இப்போ செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எதிர்வினை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம அமெரிக்கா அதிபரான நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை கொண்டு வந்திருக்காங்களே, முன்மொழி கொண்டு வந்திருக்காங்களே, இதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிங்கிறது எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காது. இந்த ஈரான் அணு லட்சியத்தில் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, இந்த அணு மைய திட்டம் இருக்குல்ல, இதை வச்சு தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியும் உறுத்தியிருக்காரு. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தை முடிவு என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ அடுத்த நம்ம பார்க்கலாம். இந்த பாகிஸ்தானில் திட்டமிட்டு இருந்தபடி உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வரதா இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா
இதை ரத்து செஞ்சுட்டாங்க. எங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அங்கேருந்தே ரத்துங்கிறது செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதீத கோரிக்கைகள் காரணமாகவே முந்தைய சுற்று பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைவதற்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது டாபிக், இந்த போரில் இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரான் நடந்துச்சுல, இந்த போரில் பாதிப்புகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு NBC நியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அறிக்கைங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக 1 மாதத்துக்கும் மேலே இந்த போருங்கிறது போயிட்டு இருந்திருக்கு. இதில் ஈரானோட ஏவுகணை தாக்குதலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட 11 இராணுவ தளங்கள் பார்த்தீங்கன்னா குறிவைத்து கரெக்டாக தாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது அமெரிக்காவுக்கு இதில் என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் அவங்க சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்களோட இழப்பு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ செகண்ட் பாயிண்டில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த இழப்பில் 13 அமெரிக்க வீரர்கள் பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போது 13 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா இதில் காயமடைஞ்சவர்கள் எண்ணிக்கைன்னு எடுத்துட்டிங்கன்னா 400 பேர் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலில் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதம், அமெரிக்காவுக்கு எவ்வளோ சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த அமெரிக்கா தளங்கள் இருக்குல்ல, அதில் சுமார் $5 மில்லியன் உட்கட்டமைப்பு இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஈரான் சைடிலிருந்து செயற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு இப்போ அந்த நியூஸ் ஆர்டிக்கல்லேருந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குவைத்தில் இருக்கிற அமெரிக்காவோட கேம்ப்பு பில்ச்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம்பையும் பார்த்தீங்கன்னா ஈரானிய பார்த்தீங்கன்னா போர் விமானங்கள் வச்சு இந்த கேம்பையும் நம்ம குவைத்தில் இருந்த கேம்பையும் பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோட லாஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்னதில் இந்த சுருக்கமான நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். இந்த யுத்தங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா முன்னறிப்பு என்று பார்த்தீங்கன்னா இப்போ கடுமையாக 2 பேர் சைட்லேருந்தும் இழுப்பறியாகவே இப்போ இது போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார தாக்கம் என்னென்ன இதில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஹர்முஸ் கால்வாயில் இந்த அமெரிக்கா முற்றுகையிட்டு இருக்காங்களே, அதன் காரணமாக இந்த எண்ணெய் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உயர்ந்து எப்படி சொல்கிறது தொடர்ந்து உயர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஐநா பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனடியாக இந்த ஹர்முஸ் கால்வாயை இருக்குல்ல ஈரான் சைட்லேருந்து நீங்கள் திறந்து விடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஈரான் நாட்டு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருக்காரு. அடுத்தது லாஸ்ட்டாக உலக நாடுகள் இருக்காங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன இந்த 2 நாட்டுகளுக்கு இடையிலான போரை பற்றி அப்படிங்கிறத இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடவடிக்கை மோதல் இருக்குல்ல, இதற்கு காரணமே இந்த 2 நாடுகள் தான் அப்படின்னு நம்ம ரஷ்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனாவும் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான குற்றவாளிகளே இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாடும் சொல்லியிருக்காங்க. இப்போது அதனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இன்னைக்கு நிலவரப்படி இந்த உடன் ரீதியான சண்டைகள் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கும் இடையே இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் மேஜை மீதான போர் பார்த்தீங்கன்னா இப்போலும் தான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹர்முஸ் கால்வாய் பார்த்தீங்கன்னா இன்னும் மூடப்பட்ட நிலையில தான் இருக்கு. இப்போ இவங்க இந்த ஹர்முஸ் கால்வாயை மூடி இருக்கிற நிலையில எண்ணெய் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா உயர்ந்து கொண்டே இப்போதைக்கு இருக்கிறது. இதனாலேயே இந்த ஐநா உடனான இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா ஈரான் சீக்கிரமாக திறக்கணும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து அவங்க கோரிக்கைங்கிறது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரஷ்யாவாக இருக்கட்டும் இல்லை சீனாவாக இருக்கட்டும், இவங்க இந்த அமெரிக்காவோட நடவடிக்கை தான் இதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் நாடு மேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குற்றச்சாட்டுங்கிறது எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது இந்த வீடியோ நான் எடுத்து அப்லோடு பண்ணுற டைமில் இருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தைங்கிறது மீண்டும் தொடங்காவிட்டால் போருங்கிறது மீண்டும் வெடிக்கும் ஒரு அபாயங்கிறது நிறையவே இருக்குது. இந்த பதட்டமான மத்தியில் நம்ம இப்போ என்ன நடக்குது இந்த போரை பற்றி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
உங்களோட கருத்துக்கள் அப்படி ஏதாச்சும் இந்த போரை பற்றியா இருக்கட்டும் இல்லை இந்த வீடியோ பற்றியா இருக்கட்டும் ஏதாச்சும் உங்களோட கருத்துங்கிறது இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் உடனடியாக பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோங்கிறது உங்களுக்கு சஜஷனாக காமிக்கும். ஓகேங்களா? முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. சரிங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.